என்ன குடும்ப ஜெபம் செய்யணும். குடும்பமா கூடி வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவரை என்ன செய்யணும், ஆண்டவரை மையப்படுத்தணும். கூட்டி என்ன செய்யுங்கள், வாசிக்க வேண்டும் என்றால் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப இப்படியெல்லாம் நம்ம செய்து அவருடைய கற்பனைகள் எல்லாம் உயிரோடு நாளெல்லாம் கைப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்நாட்கள் நீடித்து இருக்கும். எடுத்து வாசித்து பாருங்க. 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். 6:1. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதினாலே வாழ்நாட்கள் நீடித்து இருக்கும். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அந்த கட்டளைகளெல்லாம் கைக்கொண்டா வாழ்நாட்கள் எப்படி இருக்கும்? நீடித்து இருக்கும். வாழ்நாட்கள் நீடித்து இருக்கும். அதை வாசிக்கணும், அதை கைக்கொள்ளணும். இந்த வசனங்கள் நம்ம இருதயத்தை என்ன செய்யணும், நீங்கவே கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு வசனம் நம்ம இருதயத்தை பதிக்கப்படும். சொல்றோம், கருங்களிலே எப்படி முடிவெட்டாக எழுதப்படுகிறதோ அதே போல நம்முடைய இருதயத்திலே வேத வசனம் என்ன செய்யப்பட வேண்டும், பதிக்கப்பட வேண்டும். நண்பர்களே, அப்படி 100% விசுவாசிக்கணும். இந்த வசனத்தை என்ன செய்யணும், 100% ஒரு சிறு பிள்ளை போல விசுவாசிக்கணும். அதனால ஒரு வாழ்நாட்கள் என்ன செய்யும், நீடித்து இருக்கும். ஸ்தோத்திரம். நண்பர்களே, உயிரோடு நாளெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் செய்கிற பங்கு ஆண்டவர் செய்துவார், நாம் செய்யணும். அடுத்து ஆண்டவர் சுகவாழ்வை நம்ம கட்டளையிடும் பொழுது நாம் செய்ய வேண்டியவை என்ன? ஆண்டவர் சுகவாழ்வு கொடுக்கிறாரு. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழ்வை காண்பாய் என்று சொல்லும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டியவை உண்டு. தேவன் நமக்கு சுகவாழ்வை கட்டளையிடும் பொழுது சுகவாழ்வின் மேலே நீ நம்பிக்கை வைக்காதே. கவனிக்கலாம், முக்கியமான சத்தியம். ஆண்டவர் தான் சுகவாழ்வு கொடுக்கிறாரு, ஆண்டவர் தான் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, ஆண்டவர் தான் நன்மை செய்கிறாரு. ஆனா நம்பிக்கை எதில் வைக்கக்கூடாது? ஆண்டவர் கொடுக்கிற சுகவாழ்வு நம்பிக்கை வைக்காதே, சுகவாழ்வை கொடுக்கிற ஆண்டவர் நம்பிக்கை. அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சுகத்தை கட்டளையிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை மேல நம்பிக்கை வைக்காம, அந்த வழியை சுகவாழ்வை நீங்க தானப்பா கொடுத்தீங்க, உமக்கு தான்ப்பா மகிமை, உமக்கு தான் நன்றி, உமக்கு தான் சோத்திரம் என்று சொல்லி அவரை நாம் மையப்படுத்த வேண்டும். சோத்திரம். யோபு 24:23 எடுத்து வாசித்து பாருங்கள். யோபு 24:23.